அது மாதிரி பல ஜோசியக்காரர்கள் வந்து பிதிர் சாபம் அப்படின்னு சொல்லுவாள். என்ன பிதிர் சாபம் உங்களுக்கு இருக்குது, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கோ, காசிக்கு போயிட்டு வாங்கோ, அப்போ தான் உங்கள் ஆற்றுல நல்லது நடக்கும் அப்படின்பா. பிதிர் சாபம்னு என்னன்னா, எந்த இப்போ முதல்ல சொன்னேன்ல, பெத்த தாய் சாபம் கொடுப்பலா, கொடுக்க மாட்டான். அது மாதிரி பிதர்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள். என்ன, நம்மளை விட்டு உருவத்தில் மறைந்து போன முன்னோர்கள் அனைவரும் பிதர்கள். சரியா? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவேன், எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். உருவம் தான் அதாவது உருவத்துக்கு தான் அழிவு, ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. என்ன வள்ளலார் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்டு வாடினேன், வாடிய பயிரை கண்டு வாடினேன், இரவா வரம் வேண்டும் அப்படின்னர். இறந்து போகாத வரம் வேண்டும்னர். இறந்து போகாதன்னு என்ன அர்த்தம்? சாகா வரம்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு. அது அறிவுள்ள சிந்திக்க வேண்டிய செயல். எப்படி சிந்திக்க வேண்டிய செயல். ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. நான் ஒளி ரூபமாக ஆன்மா ரூபமாக இன்றைக்கி அதான் வடலூர் ராமலிங்க அடிகளார் கோவிலுக்கு போனீங்கன்னா, வடலூர் போனீங்கன்னா அறுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், தக்க 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 தக்கன்னு. என்ன காரணம்? பேஸ் என்ன? வர்றவாளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பார் அவர். அப்போ ஜோதி சுரூபமாக இருந்துகிட்டே தான் இருக்கார். அப்போ எனக்கு அழிவை கொடுத்துடாத பகவானே, என்னுடைய ஆன்மாவுக்கு இன்றைக்குமே நீ உன் கூட வச்சுட்டு நான் மக்களுக்கு நல்ல